அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் ராசினி. அந்தர்முகத்திற்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ நடுராத்திரி மணி 1:23 இப்போ இங்கே மலேசியாவில். ஆனாலும் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் தினம். ஆக்சுவலி அடுத்த நாள் மறுநாள் மகாசிவராத்திரி. ஸோ நான் சொல்லியிருப்பேன், சத்குரு சொல்லியிருப்பாரு, இந்த நாள் இவ்வளோ முக்கியமான நாள். யோகா கலாச்சாரத்திலும் சரி, நம்ம சமயத்திலே எப்படி மகாசிவராத்திரின்னு ஒரு தினத்தை பார்க்குறாங்கன்னு. ஸோ கண்டென்ட்டும் நான் போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் சரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, நிறைய விஷயம் அன்றாடிக்க பேசுகிறேன். இந்த மகாசிவராத்திரி எவ்வளோ முக்கியம், மகாசிவராத்திரினா என்ன, நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கலான்னு சொல்லி நான் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன், அது என்னவென்றால் சிவபுராணத்தை பற்றி சில வீடியோ நான் பதிவு போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமானு. ஸோ அதுக்கு இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸோ இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ போடுறேன், இந்த ஸ்டோரி போடுறேன் நீங்களாம் கொஞ்சம் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடியேன் நினைச்ச ஒரு விஷயம், உங்களுக்கு யாராச்சும் பர்சனலாக என்னை ரொம்ப தெரிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கும் முருகனுக்கும் எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. நான் இல்லைன்னா நான் முருகன் இல்லைன்னா நான் இல்லைன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அடியேன் முருகனுக்கும் மகாசிவராத்திரிக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கந்தர் அனுபூதியை அடியேன் இன்னைக்கு அன்றாடிக்கு பாராயணம் பண்றது. ஆனா இன்னைக்கு ஏன்னு தெரியல, இதை படிக்கும்போது பட்டுன்னு எனக்கு மனசுல ஒண்ணு பட்டுச்சு, ஆஹா நம்ம இதை பார்க்கலையேன்னு சொல்லி. கந்தர் அனுபூதியில் வரும் 13வது பாடல், அது முருகன் தனிவேல், முருகனின் அருளை கொண்டு மட்டுமே அவனை அறிய முடியும் என்று சொல்லி அது ஒரு அழகான ஒரு பேராகிராஃப் வரும். அதை நான் இப்ப உங்களுக்காக பாடுறேன். ஓகேவா? ஓகே. முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. இவ்வளோ அழகா இருக்கு. அதுவும் இந்த கடைசி 51வது பேராகிராஃப் ஒன்று வரும். இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கு தான் ஏன்னு தெரியல. அடியேன் இது ரொம்ப ஆழமா ஆராய்ந்து நான் பார்த்தேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த கந்தர் அனுபவத்தில் கடைசியில் அவ்வளோ அழகா அருணகிரிநாதர் முருகன் அருளாலே மனசார அவர் பாடியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு, முருகனுக்கும் மகாசிவராத்திரிக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கான்னு. ஸோ இந்த மகாசிவராத்திரின்னு ஒரு நாள் நம்ம நிறைய வகையில பார்க்கலாம். சத்குருவோ பேசியிருக்காங்க, நம்ம நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணி ஒன்னான நாள் தான் இந்த மகாசிவராத்திரி. இல்லாட்டி நம்ம அதோட தத்துவத்தை இல்லாட்டி தாற்பயம் வழியா நம்ம பார்க்கணும்னா, இந்த உலகத்திலயும் சரி இந்த பிரபஞ்சத்திலயும் சரி சிவனும் சக்தியும் எல்லாமே எதுவுமே இருக்காது. சிவன் என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவன் இல்லைன்னு நம்ம திருவிளையாடல் படத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, நமக்குள்ள எல்லாமே ஒன்னா இருக்கணும், எல்லாம் ரெண்டா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம், அது எல்லாமே நம்ம எல்லாத்தையும் உணர்ந்து உள்ள பார்க்கறது, ஒன்னா பார்க்கறது, இந்த சிவன் சக்தி ஒன்னாகிறது சொல்லிதான் இந்த மகாசிவராத்திரி. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மகாசிவராத்திரி ஏன் எதுக்கு எல்லாமே. ஆனா முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. திருவண்ணாமலையை பெருமான் ஜோதி வடிவத்துல அவர் காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி, அந்த அருணாச்சலம் மலையே ஒரு லிங்கம் தான் கூட சொல்லுவாங்க நிறைய பேரு. இந்த மகாதீபம் அன்னைக்கு, கார்த்திகை மகாதீபம் அனுப்பி நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அருணாச்சல மலையில ஒரு உச்சியில அங்க ஜோதி ஏத்துவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன குறிக்க என்றால், அதுவும் மகாசிவராத்திரி நாளன்னைக்கு தான் இது நடக்குதுன்னு அடியேன் ஆராய்ச்சி பார்த்தேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அது என்னதுன்னா, கோயிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருமான் லிங்கோத்பவராக காட்சி கொடுக்குறார். யாருக்கு? விஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும். ஏன்னா அவங்க அறியறதுக்காக இந்த மாதிரி பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவருன்னு சொல்லுது. அவருக்கு ஒரு ஜெண்டர் கொடுக்குறது கூட அடியேன் ஒரு மாதிரி இருக்கு. இறைவா, ஓகே, லிங்கோத்பவரா ஜோதி பிளம்பா அவர் காட்சி கொடுக்கிறான்னு சொல்லிதான் திருவண்ணாமலையில நடந்த ஒரு சம்பவம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுகிறது. ஓகேவா? இதுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ வி மஸ்ட் ரிமெம்பர், முருகன் அவர் சிவனு கூட நம்ம பிரிக்க முடியாது. அவரோட நெற்றிக்கண்லேருந்து வந்த அந்த
தெய்வம்னு சொல்றதா, அடியேனோட வாழ்க்கையில் அவர் யாருன்னு என்ன தெய்வம்னு சொல்றதா, சக்தின்னு சொல்றதா, இறைவான்னு சொல்றதா எனக்கும் தெரியல. வந்ததுதான் முருகன். அவர் வந்து கார்த்திகையா, சுப்பிரமணியா, வடிவேலா நிறைய பேர் வச்சிருக்கோம். அந்த வேலே ஒரு அரு உருவம் தான். எப்படி வந்து சிவனை வந்து அரு உருவமா லிங்கம்னு சொல்றோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து முருகனை வந்து அரு உருவமா வேல்னு சொல்றோம். வேலே முருகன், முருகனே வேல். ஓகே. ஸோ அக்னியிலேருந்து வந்த உள்ளுக்குலேருந்து நீ அந்த இந்த கந்தன் கருணை படம் பார்த்தீங்கன்னா வாழத்துலேருந்து அவரோட நல்ல யோக சக்தி எடுத்து ஒன்றா எடுத்து அப்படியே வந்த விஷயம்தான் இந்த அக்னியா வந்த விஷயம்தான் முருகன். ஓகே. இதுக்கும் லிங்கோத்பவக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னா, இறை அருள் இருந்தாதான் நீங்க உண்மையை உணர முடியும். இறை அருள் இருந்தாதான் உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கை பற்றி, இறைவனை பற்றி, இறைவனோட அருள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயலிடுது. கஷ்டமாக இருந்தால் கூட சரி, இன்பமாக இருந்தால் கூட சரி, துன்பமாக இருந்தால் கூட சரி, எல்லா விஷயத்துக்கு பின்னால் ஒரு ஞானம்னு இருக்கும். எல்லாத்துக்கும் there's a reason why things are happening. அந்த பார்வையை வச்சு, அந்த மனு பக்குவத்தை வச்சு உள்வாங்கி பார்க்க முடியும்னா அருள் இருந்தாதான் முடியும். ஆணவத்தோட எதுவுமே பார்க்க முடியாது. மண்டலை நிறைய வச்சுக்கிட்டு எதுவுமே பார்க்க முடியாது. அதோட லெசன் தான் இந்த லிங்கோத்பவன்னு பெருமான் காட்சி கொடுத்தார். அதே மாதிரி நம்ம வந்து இந்த கந்தர் அனுபூதியில படித்தோம். இறைவனோட அருள் இருந்தாதான் அவர் உண்மையால யாருன்னு கண்ணால் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தன்னுக்குள்ளே உணர முடியும்னு அது ஒரு மிகப்பெரிய உண்மை. அதனால பழனிலையும் சரி, திருச்செந்தூரும் சரி, அடியன் படித்த ஒரு விஷயம், அங்கேயும் வந்து மகா சிவராத்திரி கொண்டாடுவாங்கன்னு எனக்கே ஷாக்கிங்காக. அதனால நம்ம வந்து முருகனையும் சிவனையும் நம்ம ரொம்ப பிரித்து பார்க்க முடியாது. ஓகே. நம் அருணகிரிநாதரே வந்து ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்லுவார். ஸோ இந்த ஹோல் அருணகிரிநாதர் கதை நடந்தது கூட திருவண்ணாமலை தான். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து முருகன் வேற, சிவன் வேற, அது வேற, இது வேற நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் மனசார கந்தர் அனுபூதி படித்தாலும் கூட சரி, நீங்கள் ஆம் நம சிவாய சொன்னாலும் கூட சரி, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஆற்றல் இருக்குது. நம்ம ஞானம் பற்றி பேசணும், உள் தேடல் பற்றி நம்ம பேசணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறோம். இன்னொன்று விஷயத்துக்கு நான் வரேன். மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் முக்கியமான கடைப்பிடிக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் அது என்னவென்றால், சுவாமி மலையில நடந்த ஒரு சம்பவம். முருகன் வந்து சுவாமிநாதனா அந்த குழந்தையா இருந்து அவர் வந்து கந்தர கருணை படத்துல வந்து சிவன் சொல்ல, நான் தந்தை நீ மைந்தனடா, நீ எப்படி எனக்காக உபதேசம் கொடுக்க முடியும். ஆனா அப்பயும் வந்து முருகன் வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடைய பொருளும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சொந்த அப்பனுக்கே உபதேசம் கொடுத்தாரு முருகன். இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம வேண்டுதல் வைக்கிறோம், நம்ம எல்லாமே செய்கிறோம். நான் அதை தப்புன்னு சொல்லலை, நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து வேண்டுறது, பெருமாள் கிட்ட நம்ம வேண்டுறோம், இறைவன்கிட்ட நம்ம வேண்டுறோம், இதெல்லாம் சரியாகணும், தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் மகா சிவராத்திரியோட முக்கியமான ஒரு மீனிங் வந்து என்னதுன்னா, தன்னுக்குள்ள வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ, என்னென்ன தடங்கள் இருக்கோ, வாழ்க்கையில் தடங்கள் இருக்கிறது வேற, நம்மக்குள்ள நம்மளே செஞ்சு வச்ச தடங்கள் வந்து வேற. இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு உண்மை இருக்கு, நம்ம மனசுல தெரியும். ஆனா நம்ம அதை நோக்கி நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி தினம் மகா சிவராத்திரி தினம் வந்து இறை அருள் இப்படி மேலே நோக்கி நம்மளை வந்து சரியான ஒரு வழியில் கொண்டு போகுது. கண்டிப்பா அது முக்தியை நோக்கி தான் கொண்டு போகுது. ஆனா இன்னைக்கு உடனே வந்து நினைச்சாலும் முக்தி கிட்டும்னு இல்லை. நம்மளே வந்து முயற்சி எடுத்து இந்த சிவபுராணம், இந்த தேவாரம், திருமுறை படிக்கிறதுலாம் ஒரு பக்கம் அது இருந்தாலும் கூட தன்னுக்குள்ள ஆராய்ந்து பார்க்குறது. நான் எனக்கே வாழ்க்கையிலே இறைவன் அடையிறதில்ல, இறைவனோட வழியை புரிச்சிக்கிறதுல நானே எப்படி ஒரு தடங்களாக இருக்கேன். என்னோட பழக்க வழக்கங்கள் என்னது, என்னோட எண்ணங்கள் எப்படி இப்படி இருக்கு, என்னோட உணர்வுகள் எப்படி இருக்கு, என்னோட செயல்முறை, என்னோட பேச்சு, என்னோட நாக்கு வந்து எப்படி இருக்கு, இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தினம்தான் இந்த மகா சிவராத்திரி. நம்ம எப்போ உள்ளுக்குள்ள ஆழமா ஆராய்ந்து நம்ம பார்க்குறோமோ கண்டிப்பா அருள் கிட்டும். அதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இறை அருள் கண்டிப்பாக இருக்கும். நீங்க வந்து முயற்சி எடுத்தா தான் இந்த நாள் மகா சிவராத்திரி. ஆகையால் முக்தி வந்து செத்து பிறகுன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு முக்தி வந்து இன்னைக்கு நினைச்சா நீங்க முக்தி அடைய முடியும். எப்படின்னா, அப்பா இறைவா, இந்த கடைசி விவசாயி படத்துல நீங்க எல்லாம் பார்த்துப்பீங்க, ஒரு அழகான சீன். விஜய் சேதுபதி வந்து எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு கூட திடீர்னு ஒன்னா மாயாம மறிஞ்சிருவாரு. முருகானு அந்த ஒரு சீன், அழகான சீன் ஒண்ணு வரும். நம்ம அதை பத்தி மட்டும் சொல்லல. நம்ம எப்ப நம்மளுக்குள்ள நம்ம கஷ்டத்துல இருந்து, நம்மளோட நோய், மன நோயிலிருந்து, நம்மளோட உடல் நோயிலிருந்து மட்டும் இல்லை, மன நோயிலிருந்து நமக்குள்ளே நோயா இருக்கும்.
அதுலேருந்து எப்படி விடுதலை பெற்று நம்ம வருமோ அதுவே ஒரு முக்தி தான் என்னை கேட்டான். ஸோ இன்னொன்று விஷயம் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடியேன் வருத்தம் பட்டு இதை சொல்கிறேன். இது முக்கியமாக பெரியவங்கன்னு மட்டும் இல்லாமல் 50, 40, 60 வயசுகளுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஏன் மாதிரி வயசுக்கு இருக்க இளைஞர்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம இந்த கந்தர் அனுபூதிலாம் படிக்கிறோம், அப்புறம் சிவபுராணம் இருக்கு, திருவெம்பாவை, இந்த மாதிரி 12 திருமுறை, நம்மளோட 63 நாயன்மார்கள் பற்றிய விஷயங்கள் அவ்வளோ நிறைய இருக்கு, ஆயிரம் வருஷமா இருக்கு. இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்போ காலகட்ட பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ காலத்துல இருக்கிற அம்மா அப்பாமார்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் சோறு போட போதா? தமிழ் மொழி சோறு போட போதா? இது நம்மளை எப்படி காப்பாற்றோம்? இது நம்மளுக்கு என்ன கொடுக்க போகுது? இதெல்லாம் தேவையில்லை, சாமி பார்த்துக்குவாரு, சாமிக்கு எல்லாமே தெரியும். ஒரு சடங்குக்கெல்லாம் அது எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. நம்ம எப்படி என்ன எடுத்து செய்யறது கூட நமக்காக தான் செய்யறோம். நம்ம உயிருக்காக, நம்ம உடலுக்காக, பக்குவம் அடையணுக்காக தான் செய்யறோம். நம்ம இறைவனுக்காக செய்யறோம். இறைவன் ஒன்றும் மாறப்போகுதில்லை நம்ம இதெல்லாம் செஞ்சு. கரெக்டா? என்னைக்குமே நீங்க நினைக்காதீங்க, நீங்க விளக்கு ஏத்துறீங்க, ஊதுபக்தி கொளுத்துறீங்க, சாதனா செய்றீங்க, இதெல்லாம் நீங்க செய்யறது இறைவனுக்காக நீங்க செய்யல, உங்களுக்காக நீங்க செய்றீங்க. உங்க உயிருக்காக, உங்களோட சொந்த லிமிட்டேஷன்ஸ், உங்களோட சொந்த நான்சென்ஸ் கரையணுக்காக தான் நீங்க இதெல்லாம் செய்றீங்க. அது கரையணும்னு ஒன்று இருக்கணும்னு இருந்துச்சுன்னா பக்தியால, நேர்மையால, வைராக்கியத்தால மட்டும் தான் அது முடியும்னு தவிர இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க, அம்மா அப்பா மார்கள், ஐம் ஸோ சாரி டு சே, அவ்வளோ மொக்கையா பேசுறாங்க தெரியுமா இதை பத்திலாம். இது என்ன இது செய்ய போகுது, இது என்ன செய்ய போகுது, அப்புறம் எதுக்கு உயிர் கொடுத்து நம்மளோட நாயன்மார்கள், அருணகிரிநாதர், சுவாமிகள் எதுக்கு நம்மளுக்கு இந்த தலைமுறையை நம்பி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா? எதுக்கு? பிகாஸ் தே நோ, அவங்க எதிர்பார்த்தது விஷயம் தான் இந்த காலத்தில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது. கலியுகம்னு சொல்றது ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்க மனுஷனங்களோட மைண்டில் என்ன இருக்கிறதா கலியுகமே. ஓகேவா? கடுப்பா இருக்கு, நீ மன்னிச்சுங்க, நான் ரொம்ப கடுப்பா பேசுறேன்னா அன்னைக்கு கண்ணீர் விட்டு நான் நினைச்ச ஒரு விஷயம் தான் இது. ஏன் இந்த காலத்துல எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு. யூ சி, மெனி பீப்புள் ஆர் சஃபரிங் மணி. காசா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் அதிலே சிக்கி அதுதான் வாழ்க்கையில நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு உண்மை இருக்கு, உள்நோக்கி பார்க்கக்கூடிய தினம் தான் இந்த மகா சிவராத்திரின்னு மட்டும் இல்லாமல் 1000 காலமா வருஷமா இருக்கக்கூடிய இந்த திருமுறைகள், நம்ம வழிமுறைகள், நம்மளோட சமயம், நம்மளோட நெறி இவ்வளோ காலமா இருக்கு. அதை மதிச்சு அதை வழியில போறீங்களோ இல்லையா, அது அவங்க கையில இருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் மதிக்கதாச்சும் முடியாது அவங்கனாலலாம். அதைதாச்சும் மதிச்சு கொஞ்சம் உள்நோக்கி பாருங்க. கண்டிப்பா இறையருள் உங்களுக்கு கிட்டன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் உணர்வீங்க. அதுதான் அடியேனுடைய ஒரு நேர்மையான, ஒரு சின்சியரான ஒரு வேண்டுகோள், ஒரு விஷ். ஓகேவா? நமஸ்காரம். திருச்சிட்டு